வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஒரு மஸ்ட் ஹாவ் ஷுட் ஹாவ் 7 எசென்ஷியல் சாஃப்ட்வேர்ஸ் பத்தி பார்க்க போறோம். என்னன்னா இந்த 7 சாஃப்ட்வேரும் எசென்ஷியல்ஸ் மாதிரி நமக்கு ஒரு விண்டோஸ் ஃப்ரெஷ்ஷா இன்ஸ்டால் பண்ணவொடனே இதெல்லாம் இருந்தாதான் அடுத்த சில விஷயம்லாம் ஈஸியா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. அதுல ஃபர்ஸ்ட் வர்றது விண்ட்ரேர். விண்ட்ரேர் என்ன பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராக்ட் பண்றது ஆர்ச்சிவ்ஸ். ஓகேங்களா, இது எல்லாத்துலயுமே நான் அந்த சாஃப்ட்வேரும் சொல்றேன், ஆனரபிள் மென்ஷன்ஸ்னு மிச்சம் இருக்கிறதையும் சொல்றேன். இதுல விண்ட்ரேர் நான் யூஸ் பண்றேன். இதனுடைய அதான் இந்த சொல்லப்பட்டுகிற 7 சாஃப்ட்வேருடைய டவுன்லோட் லிங்க்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் ஃபைல்ல தரேன். ஆனரபிள் மென்ஷனுடைய லிங்க்ஸும் தரேன். என்ன ஆனரபிள் மென்ஷன்ஸ்ல என்னன்னா 7-zipனு ஒன்னு இருக்கு, WinZipனு ஒன்னு இருக்கு. நம்ம இதுலயே விண்டோஸ் 8ல இருந்து விண்டோஸ்லயே பில்ட்இன் ஆர்ச்சிவ்ஸ்லாம் இருக்கு. நீங்க அதை அப்படியே கம்ப்ரஸ் கொடுத்து ஆர்ச்சிவ்ஸ் ஜிப்பாவோ 7z டார் எப்படி வேணா பண்ணிக்கலாம். அடிஷனல் ஆப்ஷன் மூலயமா நீங்க என்ன சொல்றது ஜிப் வைக்கிறீங்க அப்படின்னும் போது அது எவ்வளோ இதுவா வரணும்ன்றதெல்லாம் கூட நீங்க இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது மாதிரி. அதே மாதிரி இதுலயும் விண்ட்ரேர்ல பல விஷயங்கள் இருக்கு. நீங்க பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ணலாம் உங்க ஆர்ச்சிவ்ஸ. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல. அடுத்து மீடியா பிளேயர் கிளாசிக் பிளாக் எடிஷன். நிறைய பேர் சொல்லுவாங்க விஎல்சி இருந்தா எதை ஒன்னா பிளே பண்ணலான்னு. இந்த எம்பிசி பி அதாவது பிளாக் எடிஷன்லயே நல்லா எல்லா விதமான இதுவும் இது பண்ணோம். இதுல முக்கியமானது ஒண்ணு பிளாக் பார் வரும் மேலையும் கீழையும். அது விஎல்சில பெரும்பாலும் எனக்கு என்னுடைய கிராபிக்ஸ் கார்டு அதுங்கெல்லாம் அந்த பிளாக் பாரை கிராப் இல்ல இது எது பண்ணாலுமே போக மாட்டேங்குது. பட் எம்பிசிபியில அது போகும். இதுல ஆனரபிள் மென்ஷன் சொல்லும் போது ஏற்கனவே எதை ஒன்னா பிளே பண்ற விஎல்சி மீடியா பிளேயரு மீடியா பிளேயர் கிளாசிக்னு ஒண்ணு. இது எப்படி இன்ஸ்டால் பண்ண முடியும்னா கேலைட் மெகா கோடிக் பேக்னு ஒண்ணு இருக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா இந்த மீடியா பிளேயர் கிளாசிக்கும் வரும். மீடியா பிளேயர் கிளாசிக்கும் அதாவது மீடியா பிளேயர் கிளாசிக் ஹோம் சினிமா எக்ஸியும் இந்த மீடியா பிளேயர் பிளாக் எடிஷனும் ஒண்ணுக்கு ஒண்ணு இது மாதிரிதான். மீடியா பிளேயர் கிளாசிக்ல இருந்து ஃபோக் மாதிரி உருவாகி டெவலப்மெண்ட்ல இருக்கிறது தான். ரெண்டுமே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பிடிஎஃப்னு நம்ம சொல்லும் போது எனக்கு ரொம்ப லைட் வெயிட்டான பிடிஎஃப் வீவர்னா சுமத்ரா தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது அதாவது இது ரொம்ப லைட் வெயிட்டு. இதுல பெரும்பாலும் நிறைய ஆட்ஸ் எதுவுமே இருக்காது, ரொம்ப லைட் வெயிட்டு. இதை அதான் நீங்க ஃபுல் இதுவா வேணும்னாவோ இல்ல ஃபுல் பேஜ் வேணும்னாலும் எப்படியும் பண்ணிக்கலாம். ஈஸியா நெக்ஸ்ட் பேஜ்லாம் ஈஸியா போகலாம், நல்லா இருக்கும் இது. இதுல ஆனரபிள் மென்ஷன் சொல்லும் போது அடாப் அக்டோபட் ரீடரும் ஃபாக்ஸிட்டும் சொல்லலாம். ஏன்னா நம்ம டவுன்லோட் பண்ற சில சர்டிபிகேட்டு இந்த பர்த் அண்ட் டெத் சர்டிபிகேட்லாம் அடாப் அக்ரோபட் மூலியமா தான் இ சைன் பண்ண முடியும். அதுல ஓபன் பண்ணீங்கன்னா தான் என்ன ஆகும், இ சைன் ஆகும். இது பாத்தீங்கன்னா என்ன எவ்வளவோ இது மாதிரி இருக்கும். இதுல ரொம்ப ஆடு இது ரொம்ப ஹெவியானது. இந்த இ சைன் பண்றதுக்கு மட்டும் இ சைனை தான் வேலிடேட் பண்றதுக்கு மட்டும் வேணா இதை வச்சுக்கலாம். இ சைனை வேலிடேட் பண்றது தவிர மிச்ச விஷயங்களுக்கெல்லாம் சுமத்ரா பிடிஎஃப் லைட் வெயிட் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. அடுத்து இர்ஃபான் வியூ. இர்ஃபான் வியூன்றது இமேஜ்ல நம்ம இமேஜ் ஓபன் பண்றோம் அப்படின்னும் போது அதுல இமேஜ் ஓபன் பண்றதுக்கான எல்லா விஷயமும் இருக்கு. இதுல ரீசைஸ், கிராப், அது மாதிரி எஃபெக்ட்ஸ், அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த இர்ஃபான் வியூன்றது
ரொம்ப இதுவும் லைட் வெயிட் காம்பேக்டானது. இதுல ஆனரபிள் மென்ஷன் சொல்லும் போது ஜிம்ப்னு ஒன்று இருக்கு, ஜிஐஎம்பின்னு. அது வந்து என்னன்னா போட்டோஷாப்புக்கு ஈக்குவலண்டா ஓப்பன் சோர்ஸ்ல இருக்கிறது. அப்புறம் வந்து போட்டோபியான்னு ஒன்று ஆன்லைன்லயே இருக்கு. இதுல நமக்கு பில்டின்னாவே வர்றது பெயிண்ட்னு ஒன்று இருக்கு நம்ம விண்டோஸ் 11லயே. அது மட்டும் இல்லாம போட்டோ வீவிங் பார்க்கணும்னா போட்டோஸ்னு ஒன்று இருக்கு. அதுல வந்து நீங்க போட்டோஸ் வீவிங் அதெல்லாம் பார்த்துக்கலாம். நீங்க முக்கியமா இந்த இர்ஃபான் வியூல போனீங்கன்னா ஒரு ஃபோல்டர்ல ஓபன் பண்ணிட்டு அடுத்த இது ஸ்லைடு அது மாதிரி ஸ்லைட்லாம் போகலாம். அதே மாதிரி இதுலயே வந்து ஸ்லைட் ஷோ வந்து இஎக்ஸியா கிரியேட் பண்ற ஆப்ஷன்லாம் கூட இருக்கு. ஸ்லைட் ஷோ அது மாதிரி ஸ்லைட் ஷோ வந்து அந்த இதை பண்ணிட்டு அதை இஎக்ஸியா சேவ் பண்ணிட்டீங்கன்னா அது ஸ்லைட் ஷோவே இஎக்ஸியா வர மாதிரிலாம் இருக்கு ஆப்ஷனு. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து என்ன ஆர்ச்சிஸ் பார்த்தோம், வீடியோ பிளேயர் பார்த்துட்டோம், இமேஜ் பார்த்துட்டோம், பிடிஎஃப் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து பிசி கிளீனிங். பிசி கிளீனிங்ல பாத்தீங்கன்னா பிசி மேனேஜர்ன்றது விண்டோஸ் அதாவது மைக்ரோசாஃப்ட் பிசி மேனேஜர்னு ஒன்று இருக்கு. அது வந்து பெஸ்ட். நீங்க வந்து அதை மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது மாதிரி வரும் பிசி மேனேஜர். இதுல வந்து நீங்க பூஸ்ட், ஸ்டோரேஜ் கிளீனப்பு, ஹெல்த் செக்கு அது மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். இதுல இது வந்து பிசி மேனேஜர். ஓகேங்களா? இதுல ஆனரபிள் மென்ஷன் சொல்லும் போது சிசி கிளீனர், அதாவது கிராப் கிளீனர்னு முன்ன வச்சிருந்தது சிசி கிளீனர்னு. அதுக்கப்புறமா வந்து ஏவிஜி டியூனப் அப்படின்னு பிசி டியூனப்னு ஒன்று இருக்கு. அது வந்து ட்ரையல் தான் 5 நாள், பட் இதுவே பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. அது மட்டும் இல்லாம நான் இதுல என்னென்ன கிளீன் பண்றதுன்றத இது பண்ணி தான் நம்ம வந்து எதை தான் கிளீன் பண்றதோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்கா பண்ற மாதிரி தான் வந்து நான் விண்டோஸ் 11 அல்டிமேட் கிளீனர்னு ஒன்று பேட்ச் ஃபைல் மாதிரி அப்லோட் பண்ணியிருப்பேன் இது முன்ன வீடியோவில். அதை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணா கூட இந்த பிசி மேனேஜர்ல என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிராப் கிளீனர்னு ஒன்று சிசி கிளீனரு அண்ட் ஏவிஜி டியூனப் வந்து ஆனரபிள் மென்ஷன் இதுல. அப்புறம் எஃப்எக்ஸ் சவுண்ட், அதாவது நிறைய இது வந்து விஷுவல்னா நம்ம இதுல பாத்துக்க போறோம். நிறைய சவுண்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பீக்கர் என்னதான் வச்சாலும் சில இதெல்லாம் வராது. அதுக்குதான் வந்து இந்த எம்பிசிபிரிலேயே வந்து ஆப்ஷன்ஸ்ல போய் நம்ம சவுண்ட் ப்ராசஸிங்ல ஆடியோ கண்ட்ரோல், பூஸ்ட் ஆடியோ எல்லாம் கூட பண்ணிக்கலாம். பட் அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, இதுலயும் வால்யூம் மாஸ்டர் வச்சு குரோம்ல இது பண்ணலாம், அப்போ கூட என்னன்னா ஃபுல் விண்டோஸ் லெவல்ல, சிஸ்டம் லெவல்ல உங்களுக்கு வேணும்னா எஃப்எக்ஸ் சவுண்டு இந்த இது இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நிறைய ப்ரீசெட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம போனஸ் ப்ரீசெட்ஸும் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுல. இது வந்து ஓப்பன் சோர்ஸ் தான், 100% ஃப்ரீ தான். இதுல ஆனரபிள் மென்ஷன்ஸ்னு சொல்லும் போது நிறைய இருக்கு, எஃப்எக்ஸ் இது சவுண்ட் அப்படின்லாம். ஆனா இதுவே வந்து ஒரு சூப்பரான ஒரு இதுதான். ஈக்குவலைசர் ஏபிஓ அப்படின்னு ஒன்று இருக்கு. அது ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் தான் ஆனரபிள் மென்ஷன்ல. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி டெஸ்க் எஃப்எக்ஸ் ஆடியோ என்ஹான்சர்னு ஒன்று இருக்கு. நமக்கு தேவையானது பெரும்பாலும் வந்து இந்த எஃப்எக்ஸ் சவுண்ட் இதுலயே போதும். ஓகேங்களா? இது மாதிரி சவுண்ட் என்ஹான்ஸ் பண்றதுக்கான இது. ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம 6 பார்த்துட்டோம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து குரோம். குரோமே எசென்சியல் தான். எட்ஜ் நீங்க ஒரு விண்டோஸ் டவுன்லோட் பண்ணோடனே அதுல எட்ஜ் மட்டும்தான் இருக்கும். நீங்க குரோம் இன்ஸ்டால் பண்ணிக்கினீங்கன்னா குரோம் மூலியமா நிறைய விஷயங்கள் வந்து இது பண்ணலாம். அதாவது குரோம்னுடைய ஆட் ஆன் மூலியமா வால்யூம் மாஸ்டர்னு வால்யூம் ஏத்துறது இருக்கு, ஆட் கார்டு இருக்கு, ஆட் எல்லாம் நீங்க இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு எந்த வீடியோ வந்தாலும் பெரும்பாலும் ஸ்பீடா நம்ம இது பண்றதுக்கு இருக்கு, 2.5 வரைக்கும் ஸ்பீட்ல. அதே மாதிரி பிளாக் பாரை வந்து நம்ம இது பண்ணிட்டு ஜூம் ஃபில், நம்ம எப்படி போன்ல பிளாக் பார் இருந்துச்சுன்னா பிஞ்ச் பண்ணி இது பண்ணா அப்படியே ஃபில் ஆயிடும் இல்லையா, அது மாதிரி இது மாதிரி பண்ணிக்கலாம். அதுல இது மாதிரி நிறைய ஆட் ஆன்ஸ் வச்சுக்கலாம் இந்த குரோம்ல.
இதுல ஆனரபிள் மென்ஷன் பாத்தீங்கன்னா எட்ஜ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபயர்பாக்ஸ் பெரும்பாலும் இப்போ அவுடேட்டட் ஆயிடுச்சு, இருந்தாலும் அதுவும் யூஸ் பண்ணலாம். இப்போ முக்கியமா வந்து நான் இதுல வெரி ஆனரபிள் மென்ஷனா சொல்ல வேண்டியது காமெட் தான். இந்த சாஃப்ட்வேர் இந்த ப்ரௌசர் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ண முடியுது. ஏஐ ப்ரௌசர் இது ஆக்சுவலா பெர்ப்ளெக்சிட்டி இது. இத பத்தியே ஒரு தனியா ஒரு வீடியோ போடுறேன் நானு. நீங்களும் இதை இன்ஸ்டால் பண்ணிட்டு இதுல இருக்கிற விஷயங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. இந்த 7 எசென்சியல் சாஃப்ட்வேர்ஸ்னுடைய லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நான் தரேன் பிடிஎஃபா. அதை டவுன்லோட் பண்ணி நீங்க தேவையானவங்க இன்ஸ்டால் பண்ணீங்க. அதே மாதிரி நீங்க வேற என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் எசென்சியல்ஸ் நினைக்கிறீங்க, இல்ல உங்க இதுல இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்க. நான் வந்து இந்த எசென்சியலை தவிர்த்து சில நேரத்துல பொழுது போறதுக்காக இந்த மாதிரி செஸ்ன்னு ஒரு ரியல் செஸ்ன்னு ஒரு கேமு, இதுவும் ஃப்ரீ தான். மைக்ரோசாஃப்ட் சுடுக்கு, அப்புறம் மைக்ரோசாஃப்ட் அல்டிமேட் வேட் கேம்ஸ்னு, அப்புறம் மைக்ரோசாஃப்ட்னுடைய சாலிட்டேர் அண்ட் கேஷுவல் கேம்ஸ், இது நாளும் வந்து வச்சிருப்பேன். பொழுது போகாத நேரத்தில் ஆடுறது. இது எல்லாமே ரொம்ப இன்டென்சிவ் கிடையாது, ஏன்னா எனக்கு ரொம்ப மூவ்மெண்ட் இருக்கிற அந்த என்ன சொல்றது அந்த காலத்து ரோட் ரேஷ், அப்புறம் டூம், அது மாதிரி நிறைய அதான் ஜிடிஏ, அதெல்லாம் வந்து எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான் இது மாதிரி கேஷுவலான கேம்ஸ் மட்டும்தான் ஆடுவேன். இல்ல கியூ கிளப்னு ஒரு இது, அது வந்து 8 பால் கேமு, அது கூட நல்லா இருக்கும். அதை நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணல. அது மாதிரி இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த மாதிரி கேம்ஸ் கூட நீங்க இது பண்ணலாம். ஓகேங்களா? இந்த 7 மஸ்ட் ஹேவ் எசென்சியல் சாஃப்ட்வேர்ஸ் பத்தி உங்க கருத்துக்களை சொல்லுங்க. நீங்க வேற என்ன ஒரு விண்டோஸை ஃப்ரெஷ்ஷா இன்ஸ்டால் பண்ணவனே என்னென்ன சாஃப்ட்வேரை நீங்க மஸ்ட் ஹேவா இன்ஸ்டால் பண்ணுவீங்கன்றத பத்தியும் கமெண்ட் செக்ஷன்ல உங்க கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.